இங்க பாருங்க, ஊருக்கு போவ என்கிட்ட கேட்டா நான் உடலை, அதுக்காக காரை கட்டி பிடிச்சி அழுது கிடக்கா போகுதுமா. ஏமா நான் காருக்கு நிச்சயம் தராளா? ஏமா இன்னும் தூங்கிட்டியா? என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. என்னம்மா எதுக்குமா இப்ப சோகமா இருக்க? நான் உன்கிட்ட பேசவே இல்லை. நான் அங்க இருந்தா பெரிய சண்டை வந்திருந்தா நான் அமைதியா இருக்கேன், மரியாதையா போயிரு. எங்க இப்ப நீ என்னைக்குதான் சண்டை போடாம இருக்க, இன்னைக்கு சண்டை போடாம இருக்க, ஏன் இப்ப எதுக்கு இந்த சோகம்? நான் ஊருக்கு தானே போறேன். நீ என்ன சொன்ன? என்ன சொன்ன? 4 வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம், 10 வீடியோ எடுத்து கொடுத்துட்டு போயிடலாம். நான் அப்புறம் என் வாயில நல்லா வருது என்னன்னு சொல்லி என்ன இருக்க வச்ச. ஸ்கூல் அடுத்த வாரம். சரி இன்னைக்கும் போறேன்னா இன்னைக்கு போக விடலன்னா என்ன அர்த்தம்? சரி கேக்குறேன் என்ன அர்த்தம் கேக்குறேன். உனக்கே உட்காந்து அக்கனையே திங்க ஆக்கி போட்டுக்கிட்டு உன்னை மயிர பாத்துக்கிட்டே இருப்பாங்களா? அப்படி இல்லம்மா, உன்னை விட்டு போ மனசுல உன்னை பார்க்காம இருக்க முடியலம்மா. நான் போயிட்டாதான் நீ பொம்பளை பின்னாடியே தின்று திரியிற ஞாபகம் நியூஸ் வருது. பாட்டிலா உன் புருஷன் வாங்கிட்டு போறான், என்னென்ன கருமச்சி உன்னை எல்லாம் பேச எனக்கு அசிங்கமா இருக்கு. வந்து அதுதான்மா போன உடைச்சிருவாங்க, செம்ம டென்ஷன்ல இருக்கு. இதே நீ வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் மரியாதை. இங்க பாரு நான் சொல்ற கேளுமா, ஒரு 4 நாள் கழிச்சு ஊருக்கு போலாம். 4 நாள் கழிச்சு என்ன மயிருக்கு போக? ஸ்கூல்ல வந்து உட்காந்துருவோம், பிள்ளைக்கு ஆக்கி அரைச்சுக்கிட்டு ஒரு 10 நாள் லீவ் போட்டு ஜாலியா கொடைக்கானல் ஊட்டி ஹனிமூன் போயிட்டு வரலாம். எதுக்கு ஹனிமூன் போறியா? ஆமா எடுக்கிறதுக்கு அடிச்சேன்னு வச்சுக்கோ, வா அடுப்பு தேய்ச்சி போற மரியாதையா பேரு. இனிமேல் என்ன வீடியோ எடுத்த என்ன ஒரு வீடியோக்கு இனிமேல் 2000 ரூபாய் காசு தரேன். அப்பதான் 2000 ரூபாய்னா ஒன்னே எடுக்கணும். இல்லம்மா ஒன்னு எடுக்கிற 2000 ரூபாய் நான் 5000 ரூபாய் கூட எடுத்துக்கிறேன்.